வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜில் என்னென்ன சிட்டிஸ்லாம் இருந்தது, என்னென்ன துறைமுகங்கள்லாம் இருந்தது, அண்ட் ஓவர்சீஸ் கான்குவெஸ்ட் ஆஃப் த சோலாஸ். இந்த சோழர்கள்லாம் கடல் கடந்து படையெடுத்தாங்களே, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ் எடுத்துட்டோம்னா 300 பிசிலேருந்து 300 CE வரைக்கும் சொல்லலாம். வாஸ் அ கோல்டன் பீரியட் இன் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? மார்க்ட் பை ஃப்ளோரிஷிங் ட்ரேட், ரிச் லிட்ரேச்சர் அண்ட் வெல் டெவலப்டு சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் லிட்ரேச்சர்லாம் நிறைய இருந்தது. ஓகேங்களா? நிறைய சிட்டிஸ் இருந்தது, நிறைய துறைமுகங்கள்லாம் வளர்ச்சி அடைந்தது. இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். இம்பார்ட்டன்ட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரை. ஸோ இந்த இடம் பாண்டியானுடைய கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஹப்பாக இருந்தது. எதுக்குன்னா லிட்ரஸி. ஓகேங்களா? அப்புறம் கல்ச்சர்ஸ்க்கும் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்த லிட்ரஸி ஹப்னு சொல்லுவாங்க. அதாவது படிக்கிறதுக்கு ஒரு இடமாவும் இது இருந்தது மதுரை. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. போயட்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாருமே. பூகார், காவேரி பட்டினம், இது சோலா கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் மேஜராக ட்ரேட் பண்ணுவாங்க சோலா பீப்புள்ஸ். உறையூர், இயர்லி கேபிட்டல் ஆஃப் த சோலாஸ், ஃபேமஸ் ஃபார் காட்டன் ட்ரேட். இந்த இடத்துல காட்டன் உற்பத்தி பண்ணுறது, அதை ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த இடம் தான், உறையூர். வாஞ்சி, அதாவது கரூர்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஆஃப் த சேராஸ், லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் அமராவதி. அமராவதி ரிவர் ஓரமாக தான் இந்த வாஞ்சி இருக்குது. இதுதான் சேரா கிங்டம்னுடைய கேபிட்டலாகவும் இருந்தது. கொர்க்கை, ஏன்ஷியன்ட் பாண்டியா போர்ட் சிட்டி நோன் ஃபார் இட்ஸ் பியர்ல் ட்ரேட். முத்து இருக்கு இல்லையா, முத்து ட்ரேட் பண்ணுற இடம் இதுதான். பாண்டியாவினுடைய ஒரு துறைமுகமாகவும் இருந்தது. மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். தமிழ்நாடு had a strong maritime trade network with ports connecting Rome, Greece, China and Southeast Asia. ஸோ இவங்க கூட எல்லாமே ஒரு லிங்கில் இருந்தாங்க ட்ரேடில். ஈஸ்ட் கோஸ்ட் போர்ட்ஸ் எதாவது பார்த்துட்டோம்னா பூகார், காவேரி பட்டினம். சோலா ட்ரேட் ஹப் வித் லிங்க் டு ரோம் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சோலா என்ன பண்ணிட்டாங்க, ரோம் கூடவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட லிங்க் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. சாலியூர், நோன் ஃபார் ட்ரேட் வித் ஸ்ரீலங்கா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. நெக்ஸ்ட் கொர்க்கை, இதுதான் மேஜர் பாண்டியா போர்ட். இவங்க என்ன பண்ணாங்க, முத்து அண்ட் கான் ஷெல். ஓகேங்களா? ஓடு இருக்குங்க இல்லையா, அது சங்கு ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்திட்டாங்க. அரிக்கமேடு, அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த பாண்டிச்சேரி தான் இப்போ முன்ன அரிக்கமேடு. ரோமன் ட்ரேட் சென்டர், அதை தான் ரோமன் பீப்புள் ட்ரேட் பண்ணாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க சில பேர். வெஸ்ட் கோஸ்ட் போர்ட்ஸ், முசிரிஸ், அது முச்சிரின்னு சொல்லலாம், லொக்கேட்டட் இன் கேரளா. எ மேஜர் போர்ட் ஃபார் ரோமன் அண்ட் இஜிப்தியன் ட்ரேட். ஸோ ரோமன் கூடவும் இஜிப்தியன் கூடவும் ட்ரேட் வச்சுக்கிற இடமா இருந்தது. தொண்டி, சேரா போர்ட் சிட்டி, சேரர்களுடைய துறைமுகமாக இருந்தது. இன்வால்வ் இன் ஸ்பைஸ் ட்ரேட். நௌரா, கண்ணூர்னு சொல்லுவோம், கீ ட்ரேட் லிங்க் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் அரப் வேர்ல்டு. ஸோ அரபு நாட்டு மக்கள் கூடவும் தமிழ்நாட்டு மக்கள் கூடவும் அந்த ஒரு இணைப்பு இதில் இருந்தது ட்ரேட் மூலிமா. ஓவர்சீஸ் கான்குவெஸ்ட் ஆஃப் சோலாஸ். சோழர்கள் கடலை கடந்து படையெடுக்க போனாங்க இல்லையா, அதை தான் சொல்ல போகிறோம். இந்த சோலா டைனஸ்டி 9th to 13th century வரைக்கும் சொல்லலாம். வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர்ஸ் இன் சவுத் இந்தியா, நோன் ஃபார் இட்ஸ் நேவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஓவர்சீஸ் எக்ஸ்பிரேஷன்ஸ். இவங்க தான் கடல் கடந்து போய் சண்டை போட்டு படையெடுக்கிறது போய். ஃபர்ஸ்ட் ஒன் ராஜராஜ சோழா 1. இவர் என்ன பண்ணார்னா ஸ்ரீலங்காவை கைப்பற்றிட்டார். கான்குவர்ட் ஸ்ரீலங்கா அண்ட் கேப்சர்ட் அனுராதபுரா அண்ட் மேட் போலனாருவா த நியூ கேபிட்டல். ஸோ இந்த போலனாருவாவை ஒரு புது கேபிட்டலாக அறிமுகம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? கேப்சர் பண்ணி. எஸ்டாப்ளிஷ்டு தமிழ் ரூல் இன் நார்தன் ஸ்ரீலங்கா ஃபார் ஓவர் எ செஞ்சுரி. ஒரு 100 ஆண்டு காலமாக ஸ்ரீலங்காவை தமிழ் தான் ஆண்டுட்டு வந்தாங்க நார்த்தில். கேப்சர்டு லக்ஷ்வதீப் அண்ட் மாலதீவ்ஸ். லக்ஷதீவு ஐலாண்டு, மாலத்தீவுலாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரென்தன் த சோலா டாமினன்ஸ் இன் த இந்தியன் ஓஷன் ட்ரேட் நெட்வொர்க்.
ஸோ கடல் கடந்தும் ட்ரேட் பண்ணுற அந்த நெட்வொர்க் எல்லாமே அந்த சோழானுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருந்தது. ராஜேந்திர சோழா 1 இவர் என்ன பண்ணார்னா கங்கா, அதாவது நார்த் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு அரசரை வீழ்த்தி ஜெயிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு பேரும் வச்சிட்டாங்க கங்கை கொண்ட சோழான்னு. defeated North Indian rulers and took the title Gangai Konda Chola, built Gangai Konda Cholapuram to commemorate his victory. அவர் ஜெயிச்சதை ஒரு நிறைவாக அந்த இடத்துல ஒரு கங்கை கொண்ட சோழபுரமே ஒன்று கிரியேட் பண்ணிட்டார். naval invasion of Sri Vijaya Empire, attacked and defeated Sri Vijaya. modern Indonesia, மலேசியா, ஸ்ரீ விஜயனது அந்த இந்தோனேஷியா மலேசியான்றதுல அதையும் அட்டாக் பண்ணாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல்டு கீ ட்ரேடிங் சென்டர்ஸ் லைக் சுமத்ரா, ஜாவா அண்டு மலாக்கா ஸ்ட்ரெயிட், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரேடிங்கில். ஸ்ட்ரென்தன்டு தமிழ் மர்கண்ட் கில்டு, மணி கிராமம் மற்றும் ஐயா ஓல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாரிலாம் டிஃபீட் பண்ணியிருக்காங்க கடல் கடந்து போய். இம்பேக்ட் ஆஃப் சோலா ஓவர்சீஸ் கான்க்வெஸ்ட், இந்த மாதிரி கடல் கடந்து போய் படையெடுத்தாங்களே, அதனால் நம்மளுக்கு என்ன விளைவு ஏற்பட்டது? ஸ்ட்ரென்த் இந்த தமிழ் ட்ரேட் டாமினன்ஸ் இந்த இந்தியன் ஓஷன். ஸோ இந்திய பெருங்கடலில் தமிழர்கள் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய டாமினன்ஸு தெரிய வந்தது. ஸ்ப்ரெட் தமிழ் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் என்ன பண்ணுவோம், ஸோ நம்மளை பற்றி பேசுவோம், கல்ச்சர்ஸை பற்றி பேசுவோம், அந்தமாரி நிறைய பரவிடுச்சு. எஸ்டாப்ளிஷ்டு டிப்ளமேட்டிக் டைஸ் வித் சைனா, அப்புறம் கிம்மர் எம்பையர் அண்ட் ஸ்ரீ விஜய், இவங்க கூடலாம் கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடிஞ்சது. தமிழ் மெர்கன் கம்யூனிட்டிஸ் ஃப்ளரிஷ்ட் இன் ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து தமிழ் பீப்புள்ஸ் ஒரு கம்யூனிட்டி அங்கே வளர ஆரம்பிச்சிச்சு. Conclusion: the Sangam age cities and ports played a crucial role in shaping Tamil maritime trade. The Cholas' overseas conquest made them a global power, influencing Southeast Asian culture, politics and trade. So கடல் கடந்து இப்படிலாம் போய் ஜெயிச்சதுனால தான் தமிழுடைய வளர்ச்சி அங்கங்கே ஒரு கம்யூனிட்டியாக வளர்ந்துட்டு வருது. ஓகேங்களா, சங்கம் காலத்து அந்த சிட்டிஸு அந்த போர்ட்ஸ் எல்லாமே தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். Ancient cities and ports of Sangam age. So first, ancient cities and ports. Important cities, மதுரையிலிருந்து கோர்க்கை வரைக்கும். Major ports of Sangam age, East Coast ports, West Coast ports. Overseas conquest of Cholas, அதனால் வந்த விளைவுகள்லாம் பின்னால் பார்ப்போம். ராஜ சோழா 1, ராஜேந்திர சோழா 1, impact of Chola overseas conquest and then conclusion. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.